ஸோ ஹாய் நண்பா, இன்றைக்கி 2 மொபைல்ஸ் சூப்பரான மொபைல்ஸ் தரமாக லான்ச் ஆகுது ஆண்ட்ராய்டில். ஐஃபோன் தான் கெத்து. அதாவது அதை மட்டுமே தெரிஞ்சவனுக்கு ஆண்ட்ராய்டோட அருமை தெரியாது. ஐஃபோனை விட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் சாம்சங் அல்ட்ரா இருக்குது. அதை தாண்டி கூகுள் பிக்சல் இருக்குது. பிக்சல் ஏன் எல்லா கடையிலையும் எடுக்க மாட்டேங்கிறான்னா, எடுத்தால் லாபம் இல்லை. டீலர் இதான் ரேட்டு என்ன எடுத்துக்கோன்னு சொல்லி திமிராக இருக்கான். கடைக்காரனை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறான். எடுத்தால் என்ன லாபம் வரும்? அவ்வளோ அமௌண்ட்டு ஃபோனை விற்று அதுக்கு ஐஃபோனை விற்றுட்டு போயிடலாமே. ஸோ அதுதான் வேலிட் ரீசன். ஸோ அதுக்காக மட்டும் கூகுள் பிக்சல் நல்லா கேட்டுங்க. கூகுள் பிக்சல் ஐஃபோனே ஈக்குவல் காம்படிட்டர். கேமராவுக்கும் சரி, ஓவரால் எல்லாத்துக்குமே சரி. பிக்சலோட அருமை தெரிஞ்சவங்க பிக்சல் மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கூகுள் பிக்சலில் 11 சீரிஸ் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. ஸோ ப்ரீ ஆர்டர் இன்னும் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகலை. இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ கூகுள் பிக்சல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 மணிக்கு கூகுள் பிக்சல் 11 ப்ரோ, 11 ப்ரோ எக்ஸ்எல், 11 ப்ரோ ஃபோல்டு எல்லாமே இன்றைக்கி லான்ச் ஆகுது. யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்நேரம். ஸோ அதோட ஸ்பெக் எல்லாமே பார்த்துடலாமா? ஸோ ஸ்பெக் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் நண்பா இருக்கும். 90 ஸ்டார்டிங், 10,000 டிஸ்கவுண்ட்டு 10 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் போனால் ப்ரோ 120, ப்ரோ எக்ஸ்எல் 135. ஸோ 10,000 ஹைக் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் ஆன வரைக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும். ஃபோல்டு 187. பிஃபோர் 10 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது 11 ப்ரோ 10,000 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லா ஃபோனும் இப்போ அதிகமாகிட்டு வர்றது தான். ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராசஸர் அவங்களோட ஓன் பிராண்டு தான். TCMS 2 nm ப்ராசஸ் சிப்செட் தான். ஸோ அவங்களுக்குன்னு அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறதெல்லாம் பிடிக்காது. என் ஸ்டைல் என்னோட தான். ஸோ ரூமர்ஸ் படி பார்த்தா நிறைய கிளம்பிகிட்ருக்கு. ஸோ 3 மணிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச பிக்சல் சீரிஸ் என்றைக்குமே ஃப்ளாப் ஆனது கிடையாது. பிக்சல் ஃபேன்ஸ் தெரிஞ்சவங்க. ஏன்னா பிக்சலும் இப்போ இந்தியாவுக்குள்ளே அப்பப்போ அப்படியே டெவலப் ஆகிட்டு தான் வருது. ஸோ டே பை டே பிக்சலோட சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதெல்லாமே ஹை ரேஞ்ச் மாடலில். ஸோ எடுத்தோன்னே எல்லோரும் விழுந்துட மாட்டாங்க. ஸோ ஐஃபோன் வெறுத்து ஆண்ட்ராய்டே போதுங்கிறவங்க ஜம்ப் ஆகும்போது தான் ஒன்று அல்ட்ரா, இன்னொன்று பிக்சல். மண்டை கழுவி எடுத்தால் விவோவோட எக்ஸீரியஸ். அது நிறைய கடையில் மண்டை கழுவி எடுப்பாங்க. ஏமாந்து எடுக்கிறவங்க எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம சொல்லி திருந்த மாட்டாங்க. ஸோ லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது Realme 16X 5G. இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. 24,000 ஸ்டார்டிங். அதுக்கு அடுத்தது 26. ஹையஸ்ட் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி, 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். அதாவது அடாப்டர் உள்ளே வந்துடும். ஓப்பனாக சொல்லட்டா, 24,000 ரூபாய்க்கு இந்த மாடல் எடுத்திங்கன்னா சத்தியமாக 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. 24,000 ரூபாய்க்கு இருக்கிற ப்ராசஸரான்னு பாருங்கள். மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 வேஸ்ட்டுங்க. LCD டிஸ்பிளே. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான். இல்லை, எனக்கு கடைக்குள்ளே போனோடனே எனக்கு 200 ரூபாய்க்கு நெக் பேண்டு கொடுத்தான். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. போட்டு கொடுக்குறான்னா அதில் செகண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டுன்னா 1000 செகண்ட்ஸ் காப்பி. போட்டோடது 400 ரூபாய்க்கு கூட நான் வெளியே வாங்கி தருவேன். டெம்பர் கிளாஸ் 50 ரூபா. அதுக்காக நான் இந்த 24,000 ஃபோன் எடுத்தேன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே காண்டாயிருவாங்க நண்பா. ஒரு வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஃபோனோட ஹைலைட்டே பேட்ரி தான். ஸோ அதை தாண்டி இந்த ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குன்னா 144 ரெஃப்ரெஷ் ரேட், அந்த கேமிங் ஏற்றது. 1200 நெட்ஸ் பிரைட்னஸ் அவுட்டோர். வேப்பர் கூலிங் சிஸ்டம் 5300 கொடுத்துருக்காங்க. ஸோ மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குறது தான். ஆனால் பெரிய டிசப்பாயிண்டிங் வாட்டர் ப்ரூஃப் இல்லாது தான். 13,000 ஃபோன்லேயே வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துட்ருக்குறான். பேட்ரி ஒன்றும் ஹைலைட் பெருசாக இல்லை. எல்லா ஃபோன்லேயுமே இப்போ 8,000 9,000 15 ரூபா ஃபோன்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ Realme பெருசாலாம் ஒன்றும் பண்ண கிடையாது. அதே 50 MP கேமரா தான். இந்த அதர் காம்படிட்டர் இவனுங்களே கம்பேர் போட்டுக்கிறானுங்க பாருங்கள். அதர் காம்படிட்டர் ஒன்றா லாவாவை போடுவானுங்க, இல்லை இன்ஃபினிக்ஸ் போடுவாங்க. ஏன்னா அவனுக்கு தான் வளர்ந்துட்டு வர்றானுங்களே. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்குமாம்மா. இவனுங்களே பட்டம் கொடுத்துக்கிறானுங்க. UFS 2.1 தான் ஆஸ் யூஷுவல். எனக்கு என்னமோ இது பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது நண்பா. எனக்கு தெரிஞ்சு இதை வாங்குறது சத்தியமாக வேஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணி எல்லாருமே மண்டையை கழுவி எடுக்க வைப்பானுங்க. ஸோ ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கிறதா இல்லைன்னு நான் சொல்லலை. அது எல்லா ஃபோன்லேயுமே இப்போ கொண்டு வந்துட்டான். ஸோ அதை தாண்டி பெருசாக இந்த ஃபோனில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. 2 கலர், பிளாக் ஒயிட்.
ஸோ ஓஎஸ் அப்டேட் 2 வருஷம், செக்யூரிட்டி அப்டேட் 3 வருஷம் கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் டோட்டலாக வேஸ்ட்டு தான். ஸோ 24,000 26,000 பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஸோ ஃபோனோட மற்ற அம்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான், 50 MP கேமரா, ஆண்ட்ராய்டு 16 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் உண்மையாலுமே சொல்கிறேன், டிஸ்பிளே குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் தான். பேட்ரி, பிக் ஸ்க்ரீன், அவ்வளோதான். அந்த ரெண்டுக்காகலாம் யாரும் இங்கே ஃபோன் எடுக்காதீங்க. ஒரு ஃபோன் எடுத்தால் 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ முட்டாள்தனமாக எடுத்துடாதீங்க. இதோட காம்படிட்டர் ரெட்மி நோட் 17, அதுவே பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 மாடல் இன்றைக்கி லான்ச் ஆனதில் கூகுள் பிக்சல் அது ஹைரேண்ட் மாடல், அதை டிஸ்குவாலிஃபை பண்ணவே முடியாது. அது ஆஸ் யூஷுவல் ஒர்த்து தான். இது டோட்டலாக வேஸ்ட்டு. தயவு செஞ்சு யாரும் எடுத்துடாதீங்க.